கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கான பார்க்க போகிறோம். இந்த ஃபாலோவிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஆஃப் பிஎஸ் லிமிட்டடான ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார் த இயர் எண்டட் எப்போன்னா 2005 and 2006 இது. You are required to prepare the comparative income statement for the year 2005 and 6 இன்கம் ஸ்டேட்மெண்ட் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், இதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. காஸ்ட் ஆஃப் சோல்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ், செல்லிங் எக்ஸ்பென்சஸ், நெட் ப்ராஃபிட் அண்டு அதுக்கப்புறமா பை நெட் சேல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம சம் போடலாம். சேல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சேல்ஸ் 700 and 900 கம்பேர் பண்ணுறப்போ நமக்கு 200 rupees இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நம்ம போட்டாச்சு 500. காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு வந்து கொடுத்துருக்காங்க 500 and 640. ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்போ நமக்கு 140 rupees இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்ததான் இது ரெண்டையும் நம்ம சேல்ஸ்லேருந்து இது மைனஸ் பண்ணுறப்போ நமக்கு கிராஸ் ப்ராஃபிட் கிடைக்குது. ஸோ இதுலேருந்து இது மைனஸ் பண்ணுறோம், இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுறோம். ஸோ இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 60 rupees இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்ததாக ஆப்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் வந்து கொடுத்துருக்காங்களா, அதில் என்னென்ன வரும், செல்லிங் அண்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த ஹெட்டிங் கீழே எழுதியாச்சு. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் வந்து 20 rupees கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இயர் 20 rupees தான் இருக்குது. ஸோ நமக்கு இது வராது. அடுத்தது செல்லிங் எக்ஸ்பென்சஸ் வந்து 30 rupees and 40 rupees எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா 10 rupees இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்ததாக இது ரெண்டையும் நமக்கு ப்ளஸ் பண்ணோம்னா டோட்டல் எக்ஸ்பென்சஸ் வந்து கிடைக்கிது. எவ்வளோன்னா 30, 20, 30, 50, 20, 40, 60. ஸோ இதுலேருந்து நமக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிக்குன்னா 10 rupees. அடுத்ததான் ஆப்ரேட்டிவ் ப்ராஃபிட் வந்து நம்ம போடணும். ஆப்ரேட்டிவ் ப்ராஃபிட் வந்து எவ்வளோன்னா 200லேருந்து நம்ம 50 மைனஸ் பண்ணோம்னா 150. 260லேருந்து 60 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 200. அடுத்ததாக இதிலிருந்து இது நம்ம கம்பேர் பண்ணுறப்போ நமக்கு 50 rupees இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்ததாக நான் ஆப்ரேட்டிவ் ப்ராஃபிட் வந்து கால்குலேட் பண்ணணும். நான் ஆப்ரேட் ப்ராஃபிட்டுக்கு வந்து நெட் ப்ராஃபிட் கொடுத்துட்டோம். ஸோ அவங்க எதுவும் கொடுக்கல. ஸோ சி மைனஸ் டி இதில் தான் நம்ம போடுறோம். டி வந்து எது கொடுக்காதங்காட்டி நம்ம அதுவே சியோடதை போடுறோம். இப்போ போட்டாச்சு. அடுத்தது பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பாருங்கள். கம்பேரிட்டிவ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் பர்சன்டேஜ் சேஞ்சில் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் அமௌண்ட்டு பை ப்ரீவியஸ் இயர் அமௌண்ட் இன்ட்டு 100% போட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். இப்போது இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 200 கொடுத்துருக்காங்களா. 200 டிவைடட் பை 700 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு 28.5% வரும். அதே மாதிரி தான் நம்ம இது எல்லாத்துக்குமே போடுறோம். 140 டிவைடட் பை 500 இன்ட்டு 100 போட்டோம்னா நமக்கு 28%. 60 by 200 இன்ட்டு 100 போட்டால் 30%. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்ஸுக்கு வராது. செல்லிங் எக்ஸ்பென்சஸ்க்கு 10 டிவைடட் பை 30 இன்ட்டு 100 போட்டோம்னா நமக்கு 33.3% வருது. அடுத்ததாக டோட்டல் எக்ஸ்பென்சஸ் வந்து பாருங்கள். 10 டிவைடட் பை 50 இன்ட்டு 100 போட்டோம்னா 20%. அடுத்ததாக ஆப்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் வந்து ஆப்ரேட்டிவ் ப்ராஃபிட் 50 டிவைடட் பை 150 இன்ட்டு 100 33.3%. நமக்கு அதே சேம் வந்துடும். ஸோ உங்களுக்கு சம்மில் ஏதாவது டவுட்டுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.